நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஊரு உலகமே அசந்து போற மாதிரி இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப உனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புறேன், வந்து வாழ்த்துட்டு போ. நீ இந்த குடும்பத்தோட மானத்தையும் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்ச. ஆனா நீ பெத்த பொண்ணு கீழே விழுந்த இந்த குடும்ப மானத்தை தூக்கி நிறுத்திட்டா. இவ இந்த வீட்டோட குல விளக்கு. மாயா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியலையே. கடைசி வரைக்கும் அந்த மாப்பிள்ளை யாருன்னே தெரியாம போயிடுச்சு. நாம நினைச்சதும் நடக்கல, அவ நினைச்சதும் நடக்கல. அதுக்கு பதிலா இங்க வேற ஏதோ நடக்குதுப்பா. ஆனா அதுவும் மாயாவோட திட்டமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா. இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல, கொஞ்சம் பொறுமையா இரு. வந்தவங்க எல்லாரும் மன்னிக்கணும், ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. ஐயா, இதுவும் நல்ல குழப்பம்தான். இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல. மாயா, வா போலாம். எங்க வீட்டு பொண்ணா வா. மாயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போ மாயா. டாடி, டாடி, மாயா, உனக்கு என்ன பைத்தியமா? அன்னைக்கு நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? உனக்காக நான் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். கடைசி நேரத்துல இப்படி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. சீனுவை நான் காதலிக்கிறேன்னு சொல்லி நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ட. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பெரியப்பா கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்த உன் அம்மா 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு தைரியமான முடிவை எடுத்தா. ஆனா நீ மாடர்ன் கண்ட்ரில வளர்ந்துட்டு கிராமத்து பொண்ணுங்க மாதிரி ஆசைப்பட்ட பையனை வேண்டான்னு சொல்லிட்டு சாதாரண கிராமத்து வாழ்க்கைய வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது மாயா. ஆசைப்பட்ட பையனை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல வாழ போறியா? அதுக்கான தண்டனைய உனக்கு அவங்களே கொடுப்பாங்க. அப்ப ஏன்டா இந்த முடிவெடுத்தோன்னு நீ வருத்தப்படுவ. உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்க மாயா. எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? அதையாவது சொல்லு. எந்த அப்பாவும் தான் பொண்ணு கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். நான் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் 21 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்கள பகைச்சுக்கணும்னு நினைச்சேன். யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். நீ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். நீ கேட்காம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பாயிடுச்சு. இப்ப இவ்வளவு போல்டா முடியாதுன்னு சொன்ன நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருந்தா நான் இந்த ஏற்பாடே பண்ணிருக்க மாட்டேன்ல. அப்பயே சொல்லல, இப்பயே சொன்ன. எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட மாயா, அசிங்கப்படுத்திட்ட. டாடி, நீ காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காரணம் என்னன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்ல வேண்டாம், அது எனக்கு தேவையே இல்ல. அதே மாதிரி இனிமே நீ என்ன அப்பான்னு எதுவுமே கேட்காத. இனிமே நான் உன்னை பார்க்கவே விரும்பல மாயா. டாடி,
ஜானகி போ. மாயா, ஐயோ ஏய், மாயா, மாயா என்ன மன்னிச்சிருங்க எழுந்துரு மாயா, எழுந்துரு. ஐயோ கடவுளே, மாயா எழுந்துரு, எழுந்துரு மாயா, எழுந்துருங்கறல. என்ன நீ? ஏய், எதுக்கு மாயா இப்படி அழுவுற? அதான் நீ எடுத்த முடிவு தப்புன்னு நீயே உணர்ந்துட்டல்ல. தப்ப உணர்ந்தவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை மாயா. நான் இப்ப நடந்ததுக்காக மட்டும் மன்னிப்பு கேட்கல. நான் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நிஜமாவே உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நான் தப்பு பண்ண போலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அப்படிப்பட்ட உங்க மனச நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவு நாளா என் அம்மாவோட வாழ்க்கைய நீங்க தான் கெடுத்துட்டதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் தெரியுது எங்க அம்மா தான் உங்க வாழ்க்கைய கெடுத்திருக்காங்கன்னு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் பெரியம்மா. எங்க அம்மா உங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் பெரியம்மா. அன்னைக்கு உங்க கல்யாண மேடையில எங்க அம்மா பண்ணிட்டு போன துரோகம் உங்களுக்கு எவ்வளவு வலிய கொடுத்திருக்கோன்னு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. எங்க அம்மா பண்ண ஒரு காரியம் அது உங்க வாழ்க்கையை மாத்திடுச்ச. இதெல்லாம் தெரியாம நானும் அதே தப்பு செய்ய பார்த்தேன். நீங்க பேசல, அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொன்ன அம்மா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், அதனாலதான் என்ன அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய வலிய தாங்கிக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேளை அன்னைக்கு பெரியப்பா மாதிரி ஒரு நல்லவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருவேளை அது நடக்காம வேற யாரோ ஒருத்தர் உங்க கழுத்துல தாலி கட்டி இருந்தா உங்க லைஃப் என்ன ஆயிருக்கும்? உங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். செல்ஃபிஷா இருந்த எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட கெடுதல் நினைக்காம எங்களுக்காக நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்களே, உங்க மனசு யாருக்குமே வராது. அவங்களோட சந்தோஷத்துக்காக எங்க அம்மா பண்ணது தப்பு. எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதாதுன்னு நானும் உங்களை தண்டிச்சிருப்பேன். நல்ல வேளை அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ண மாட்டேன். அழாத அழாத அழாதடா. சரி விடு, அதான் தப்பா எதுவும் நடக்கல. இல்ல பெரியம்மா, இப்ப கூட குடும்பமா இல்ல என் விருப்பமான நீங்க தடுமாறி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கலாம். ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருந்தா திரும்பவும் உங்க வாழ்க்கைக்கு தான் அது பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும். இத பாரு மாயா, எனக்கு என்னைக்குமே உன்னோட சந்தோஷம் முக்கியம். அதே சமயம் என் வாழ்க்கை இருண்டு போகாம பாத்துக்கிட்ட உன் பெரியப்பாவோட கௌரவமும் இந்த குடும்பத்தோட கௌரவமும் முக்கியம்.
ஆமா பெரியம்மா, எனக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நீங்க நீங்க பண்ண தியாகம் எல்லாம் போதும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆமா பெரியம்மா, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை நீங்க கட்டி காப்பாத்திட்டு இருக்கீங்க. இனிமே அது என்னோட பொறுப்பு. இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அழாதீங்க, உங்க டான் முடிஞ்சிருச்சு. இது என்னோட டான். இப்ப சொல்றேன், இனி என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த குடும்பத்தோட கௌரவம் இனிமே என்னோட பொறுப்பு. அழாத. சரி போலாம், வா வா. அழாத, அழாதடா. போலாம். போலாம், வா. மாயா, நீங்கே நில்லு. எதுக்கு பாட்டி? சொல்றேன், நில்லு. தனா, கொஞ்சம் இங்க வா. என்ன பாட்டி? நீ போய் ஒரு தட்டு எடுத்து ஆரத்தி கரிச்சி எடுத்துட்டு வா. ம். சரிங்க பாட்டி. போ. சீனு எங்க போயிட்டான்னு தெரியலையே. என் மேல கோவமா இருப்பான். சரி, வரட்டும், பேசிக்கலாம். இந்தாங்க பாட்டி. அப்படி என்ன இவ சாதிச்சிட்டான்னு இவளுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அவ கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாலாம். அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம். அவ எதுக்கு கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை விட்டுட்டாங்க இவங்க. வா மாயா, உள்ள போலாம். போக இருந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்தின. அதுக்காக தான் உனக்கு ஆர்த்தி எடுத்தது. போக பார்த்ததே அவளாலதான். அத மறந்துட்டாங்க. மாயா, நீ அப்பா அப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் அப்பவும் எதிர்பார்க்கல.
அப்ப இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு இப்பவும் எதிர்பார்க்கல. மாமா என்ன சொல்றாரு? என்ன சொன்னாருன்னு அவருக்கே தெரியாது, என்ன கேக்குற? அன்னைக்கு போக இருந்த என்னோட மானத்தை காப்பாத்துன, இன்னைக்கு போக இருந்த நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திட்ட மாயா. பெத்தவரா இருந்தாலும் அவர் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் நீ மனசை மாத்திக்கிட்டத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாயா. தப்பு செஞ்சது இவ, அவர் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி பேசுறாங்க. லவ் பண்ணது இவ தானே, அவரு சேர்த்து வைக்க வந்தவரு. வர வர அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம போயிடுச்சு. எங்கிருந்தோ வந்த மாயா நம்ம குடும்பத்துக்காக வாழ முடிவெடுத்துட்டா. நம்ம குடும்பத்துக்காகன்னு அவளை ஏன் சிவா பிரிச்சு பேசுற? நான் அங்க சொன்னதை தான் இங்கேயும் சொல்றேன். மாயா இனிமே நம்மள ஒருத்தி. அவ இனிமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவதான். அப்படி சொல்லுங்க மச்சான். எங்களுக்காக உன்னோட ஆசையை நீ தூக்கி போட்டு வந்துட்ட. உனக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் மாயா. ஜானகிக்கு ஒரு வாரிசுன்னா அது மாயாதான். இவதான் இந்த வீட்டோட மகாலட்சுமி. அத்த, இப்ப சொன்னீங்களே அது 100% உண்மை. இந்த மாயாவுக்கு ஏன் இப்படி எல்லாரும் மணி அடிக்கிறாங்கன்னே தெரியலையே. அந்த மணிமாமாவை அடிக்கிறது தான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வச்சு இவ இன்னும் 6 மாசத்தை ஊட்டிடுவா போல இருக்கே. 6 மாசமா? என்ன 3 பேரும் அப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அத்த, ஆச்சரியத்துல அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால பேச முடியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இல்ல பத்மா? ஆமா ஆமா. மாயா, நீ மேல போய் ரெஸ்ட் எடு. 2 நாளா பாவம் உனக்கு அலைச்சல் ஆயிடுச்சு. போ. மாயா இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போறா. இவளை பகச்சுக்கிட்டா நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. முதல்ல அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். எல்லாரும் முன்னாடியும் என்ன நீ அசிங்கப்படுத்திட்ட மாயா, அசிங்கப்படுத்திட்ட. அதே மாதிரி இனிமே நீ என்ன அப்பான்னு எதுவுமே கேட்காத. மாயா, நீ என்ன மன்னிச்சிரு மாயா. நான் உன்னை எதிரியாதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ இந்த குடும்பத்துக்காக இவ்ளோ பெரிய தியாகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடும்பத்துக்காக காதலை தூக்கி எறியறது அவ்வளவு சாதாரணமான காரியம்லாம் இல்ல. காதலனை அடையணும்ன்றதுக்காக இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த குடும்பத்துக்காக உன்னோட வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்க. நீ பெரிய மனுஷன்னு நிரூபிச்சிட்ட மாயா. உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை மாயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மாயா, அதுதான் உண்மை. என்ன பழக்கம் இது? நீ என்ன விட்டு போனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் மாயா, போக மாட்டேன். இது சத்தியம்.